படா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பறக்கு. ஏமா இங்க இருந்து கிளம்பணும். கோர்ட்டுக்கு போ, டைம் ஆச்சு. வா. நேற்று நைட்ல இருந்து அவன் இவனை போடுறான், இவன் அவனை போடுறான், எல்லாம் சேர்ந்து என்ன போடுற மாதிரிலாம் கனவு வருதியா? நெஞ்சு நிமித்தின்னு கிளம்பலான்றாரு. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். Chai with Chitra. தேவா கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பியூஜியம் சரணம் கிரணெல்லாம் பிரிச்சுருவார். ஆமாம், எங்கே அந்த எடுத்து கொடுத்தா ரொம்ப பெரிய பாட்டாக வரும். அப்புறம் மற்ற பாட்டுகள்லாம் அவரே நான் சும்மா வரி மட்டும் ஒரு இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தையில் வசனமாக சொன்னதெல்லாம் பாட்டாக்கியிருக்காரு. சிந்தல கரையில் குடியிருக்கும் தாயே வெட்காளி லைட்டாக சொன்ன. ஆனால் பிரமாதம் தந்தன தானன தானனே தானே தந்தானே கட 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 கடன்னு போயிடுவார். ஸ்டார்ட் பண்ணி விட்டா. டி ராஜேந்தர் அண்ணங்கிட்ட என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா ஸ்பீடு. தத்தங்கு 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 அடி வா 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 மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு டி ராஜேந்தர் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு? அந்த ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜாராம் சார் வந்து டி ராஜேந்தரோட பெரிய ரசிகர். ஒரு சாமி படங்க, அவர் பெரிய பக்திமானுங்க, நீங்கள் சாமி படத்துக்கு டி ராஜேந்தர் படம் புதுசாக இருக்குங்க அப்படின்னாரு. நான் தேவா கூட சொன்னேன் முதல்ல, டிஆர் புதுசாக இருக்குன்னா எனக்கு அது பட்டுச்சு. நல்லது தானே, நியாயம் தானே, நம்மகிட்ட ஒரு புது காம்பினேஷன் வேறு இருக்கு மேடம். அவர் எல்லாத்துக்கும் பாட்டு, நீங்கள் என்ன சொன்னாலும் பாட்டு. ஆனால் அம்பாள் இல்லாமல் நம்ம இல்லைண்ணே, பக்தினே, தேகம்னே, அதுவும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பார். சொல்லுங்கண்ணே என்ன மாதிரி சிச்சுவேஷன்? இந்த மாதிரி 2 ஹீரோயின் சாங்கு, இந்த ஹீரோயினுக்கும் பூஜைக்கு அம்மனே வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாட்டு, அந்த இடத்துல ஒருத்தன் காப்பி கொண்டு வரான். ஏ காப்பி கொண்டு வந்தான் காப்பி, அட கண்டு போட்டான் பாப்பி, கண்டு வந்தான் காப்பி, தந்தா அன்னத்தனை காப்பி. என்ன பண்ணாலும் பாட்டு. தோசை வச்சுருங்களேன், தோசை எனக்கு அது மேலே ஆசை. ஆனால் தட்டினா போதும், தட்டி பார்த்தான் கதவைத்தானே, அவன் திறந்து விட்டான், உள்ள வந்தான், வந்த மனுஷன் என்ன சொன்னான். என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாலும் என்ன வெளிச்சம், என்ன வெளிச்சம், வெளிச்சம் இது வெளிச்சம், தந்தான பார்த்துக்கிட்ட வெளிச்சம், இது சேரான கண்டு கொண்ட வெளிச்சம், பாட்டாக்கிடுவார். எந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க பாட்டாக்கிடுவார். அண்ணே மாரியம்மனை கிளைமேக்ஸில் அந்த அம்மா வந்து கூப்பிட்றானே, கூப்பிட்டு நீ வந்து நியாயத்தை சொல்லுன்னு சொல்கிறா. வந்துடு மாரியம்மா, வந்ததன் தந்தன மாரியம்மா, தந்தன 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 தலையை உழுப்பிட்டு அப்படி. அது ஒரு புது அனுபவம். அது ஒரு வகையான பெரிய கலைஞன் தான். அது ஒரு வகையான கலைஞன், பெரிய கலைஞன். என்ன சொன்னாலும் சோபானா சோபா பற்றி பாட்டு, வெள்ளை சட்டை போட்டுக்கிங்கன்னா வெள்ளை சட்டை பற்றி பாட்டு, சட்டைன்னா சட்டை இது வெள்ளை வெள்ளை சட்டை, இது மனசில் உள்ள கலரு தந்தா தந்தான பலரு பாட்டு. எந்த வார்த்தை சொன்னாலும் அதை பாடலாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான திறமை டிஆர் சார்ட்ட உண்டு. அப்புறம் எஸ்.ஏ. ராஜ்குமார் வச்சு படம் பண்ணியிருக்கேன், கன்னட படம் பண்ணேன். மெலடி போடுறதுல ஒரு நல்ல இசை. எங்கே கன்னடத்தில் படம் பண்ண வாய்ப்பு அமைஞ்சது உங்களுக்கு? இந்த சாமி படங்கள்லாம் பார்த்துருக்கேன். கன்னடத்தில் கேசிஎன் மோகன் ஒரு பெரிய ப்ரொடியூசர், பங்காரு மனுஷன் அந்த கதையில் ராஜ்குமார் வச்சுலாம் எடுத்த மிகப்பெரிய ப்ரொடியூசர். கேசிஎன் கவுடான்னு அப்பா, கேசிஎன் சந்திரசேகர் சார்லாம் உங்களுக்கு தெரியும், நண்பர் தான். அவருடைய பிரதர் தான் கேசிஎன் மோகன். அவர் அந்த படங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பெங்களூரில் வந்து ஒரு சாமி படம் பண்ணுவோன்னு சொன்னேன். அவங்க ஒரு டெவில் படம் வேணும், தாயே புவனேஸ்வரி, அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவங்க சொன்னாங்க. நான் டைரக்ட் பண்ணி கொடுத்தேன். அதில் கொஞ்சம் கன்னடம் கற்றுக்கிட்டேன். ஒரு லாங்குவேஜில் போனோம்னா கன்னடம் கற்றுக்கலாமே, மேக்ஸிமம் கன்னடத்திலே பேசி அந்த படத்தை எடுத்தேன். நல்லா அவரேஜாக போச்சு. கே பாலச்சந்தருடைய மரோ சரித்திராவை நீங்கள் கன்னடத்தில் ரீமேக் பண்ணீங்க. ஆமாம், மரோ சரித்திராவை தொடர்றதே பெரிய விஷயம், தொடவே கூடாது. எப்படி அந்த துணிச்சல் உங்களுக்கு வந்தது? லவ் ஸ்டோரின்னு டைட்டில் வச்சு என்ன பெரிய துணிச்சல்னு கேட்டிங்கன்னா, காப்பி தான் அடிக்க போகிறோம். ஒரு அவருடைய கதையை நாம் ஒரு வடிவத்தில் எடுக்கலை, மரோ சரித்திரா எப்படி எடுத்தாரோ அதை அப்படியே எடுக்க போகிறோம். அதனால் எனக்கு அது ஒரு பதட்டமாகவோ இதோ வரல. அங்கே நல்லா போச்சு. 50 days 75 days போச்சு.
அதனால் அது காப்பி அடிக்கிறதுனால எனக்கு அதில் ஒன்றும் சிரமங்கள் இல்லை. அது எப்படி பாட்டு வச்சாங்களோ அதே மியூசிக்கு, என்ன எங்கேருந்து குதிச்சாங்களோ அதே இது குதிச்சோம். பட் அப்படி இருந்தும் காப்பியை சரியாக அடிக்க முடியல எங்களால். அவர் அழுத்தமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணதுனால நாங்கள் காப்பி அடிக்கும்போது பல எழுத்துக்கள் எங்களுக்கு தெரியல. சும்மா தான் காப்பி அடிக்க முடிஞ்சுது. அதை தொட முடியாது. பெரிய லட்சம், பெரிய சிகரம் இல்லையா? நம்மளாம் ஒரு சின்ன சின்ன கிளைகள். நல்ல ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்பு எடுத்தோம், முடித்தோம். ஒரு சந்தர்ப்பம் என்ன, ஒரு பேனலில் ஒரு படம் பண்ணோம், அவரோட 2 மணி நேரங்கள் உரையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு, தைரியமாக கதை சொன்னோம், தைரியமாக பாட்டு பாடினோம். அதை அவர் ரொம்ப ரசித்தார். கதை கேட்டு அந்த சொன்ன வார்த்தை இன்றைக்கி எனக்கு அது பசுமையாக இருக்குது. புஷ்பா சூப்பரா, அவரை நீ கதை சொல்ல சொன்னேன், அவரே என்கிட்ட டபுள் பாசிட்டிவ் காமிச்சிட்டாரு. சூப்பர். மறுவச்சரத்தில் கன்னட பதிப்பை பார்த்தாரா? பார்க்கல, அவர் பார்க்க, நாங்களும் கேட்கல. நம்ம அந்தளவுக்கு குவாலிட்டியாக நம்மளால் என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு இந்த கனடாவில் என்னென்னு கேட்டிங்கன்னா பெருசாக பேசுவாங்க, செலவழிக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் இதெல்லாம் போதுயா, அதெல்லாம் அதான் அவர் எடுத்த காலம் வேறு. இந்த நமக்கு இவ்வளோ போதும், இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ போதும், இந்த ஆர்டிஸ்ட் இவ்வளோ போதும், ஒரு காம்பேக்டாக பண்ணுவாங்க, காம்ப்ரமைஸ். அதனால் ஒரு அளவுக்குலாம் நம்ம பதிவு பண்ண முடியலை. அதனால் இதை போய் அவர்கிட்ட போய் காமிச்சா ரொம்ப டென்ஷன் ஆகிடக்கூடாதுங்க, காட்டலை. ஓகே, அது காப்பி பண்ண படம். அதனால் அது அப்படியே அதான் நான் காப்பியாக பண்ண படம் அதுதான். மற்ற எல்லாமே நம்மளே ஒரு ரூட் போட்டு ஒரு கதை பண்ணி ஒரு பாட்டு ரெடி பண்ணி, இப்போவும் இப்போ நான் முத்தாரம்மன் பற்றி ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு எப்படி வரணும், அதுக்கு ஒரு பாட்டு எப்படி வரணும் அப்படிங்கிறது இப்போவுமே எனக்கு ஒரு ஐடியா வரும். இந்த மாதிரி ஒரு பாட்டு வைக்கணும். திருச்செந்தூர் கடல் அருகே, உடங்குடி ஊர் அருகே, எங்கள் குலசேகர பட்டணத்தில் குடியிருக்கும் முத்தாரம்மா, கதை கேளு கதை கேளு முத்தாரம்மா கதை கேளு, அவ குழந்தையாக குலசேகர பட்டணம் வந்த கதை கேளு. இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு நம்ம ஒரு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பாட்டை பிரமாதப்படுத்த முடியும். பல படங்களில் நீங்கள் நடித்தாலும் உங்களுக்கு அடையாளத்தை தந்த முதல் படம் எது? கயல்னு ஒரு மூவி, பிரபுசாலமன் படம். ஒரு இன்ஸ்பெக்டரு ஒரு ஸ்டேஷனில் இருப்பார். ஒரு சந்தேகத்தில் ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதில் எனக்கு ஒரு மிக அற்புதமான டைலாக் வச்சு நிறைய சீன்ஸ் வச்சு, அந்த சீனை கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் வரும். 7 நிமிஷமும் ஒரு படத்தை வேறு ஒரு ஜேர்னல் கொண்டு வர மாதிரி உள்ள சீன். அது எனக்கு பெரிய பேர். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அந்த சீன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அசாம் ட்ரைப்ஸ் யூஸ் பண்ணுற வெப்பன் சார். சார், உல்ஃபா தீவிரவாதிகளாக இருப்பாங்களோ? உங்கள் பின்னாடி யாரா இருக்கா? 3 போலீஸ்காரங்க சார். டேய், என்ன நக்கலா? அப்புறம் நான் பண்ண படத்திலே கண்ணாத்தல்ல நான் பண்ண காமெடி சீன், நான் விஷத்தை குடிக்க வச்சிருந்தது வடிவேல் வாங்கி குடிச்சிடுவோம். அதை அவன் பிரமாதப்படுத்தினதுனால இன்னைய வரைக்கும் படம் வந்து 25 வருஷம் இருக்கும். 25 வருஷமாக அந்த காமெடி ஓடிட்டு இருக்கு. அந்த இன்ஸ்பிரேஷன் கூட எனக்கு ஒரு வடிவேல் குடிகாரன், அவரை நம்ம கிளைமேக்ஸில் சாகடிக்கணும், ஒரு குடிகாரனுக்கு பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணோம். அப்போது என்ன பண்ணலாம் இதுக்குன்னு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம். வடிவேல் சார் ஏதோ ஒரு ஊரச்சாரம் இருந்து சார் எடுத்து குடிச்சிட்டான் சார், விஷச்சாரம் தெரியாமல் குடிச்சிட்டான் சார், செத்துட்டான் சார், அசிஸ்டண்ட்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக இருக்குது. சரியான சீன் மாட்டலையே, சரி போகலாம், டீ சாப்பிட போகலான்னு சொல்லி கட் பண்ணிட்டு எல்லாம் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு டீ சாப்பிட போகிறோம். டீ சாப்பிட போனால் மாலை முரசில் ஒரு செய்தி, ஒருத்தன் லவ் ஃபெயிலியரில் 5வது மாடியிலேருந்து கீழே குதிச்சிட்டான். கீழே வாக்கிங் போனவன் மேலே குதிச்சிட்டான். வாக்கிங் போனவன் செத்து போயிட்டான், குதிச்சவன் பிழைச்சிக்கிட்டான். இது நல்லா இருக்கே அந்த சீனு, விஷுவலாக ரொம்ப நல்லா வித்தியாசமாக இருக்க, இதை பிடிப்பேன் அப்படின்னு சொன்னால். ஒருத்தன் லவ் ஃபெயிலியரில் விஷம் குடிக்க போவான். விஷம் குடிக்கும்போது ஏற்கனவே குடியாரம் வந்தனாலே என்னடா பண்ணிட்டு இருக்கமா, ஐயோ இவன் வேற வரானே அப்படின்னு நான் ஒழிச்சு வைப்பேன். எடா பின்னால் ஒழிச்சு வைக்கிற? ஒன்றும் இல்லைண்ணே. பின்னால் ஒழிச்சு வச்சு எட்ரா. இல்லைண்ணே, என்னடா இது பிராந்தி? ஏன்னா பிராந்தி குடிக்கிறதுக்கெலாம் ஒரு தகுதி வேணாமாடா, அதெல்லாம் மூஞ்சி வைப்பார், ஒரு குத்து குத்துனோன்னா அப்படி அவன் சொல்லிட்டு அதை குடிக்க போவோம். ஆனால் விஷம்னா, டே இந்த விஷத்தை குடிச்சு தான் உழந்த உடம்பு தானடா இது விஷம்ன்ற, விஷம்னா உனக்கு திருப்பி கொடுத்துருவோம்னு நினைக்கிறியா? சூனாப்பா நான் ஒரு வாட்டி எடுத்துச்சாம்னா க்ளோஸ், வேண்டாம் என்ன சொல்ல கேளுங்க, என்ன பாடுறா முதல்ல குடிக்க கற்றுக்கங்கடா, ஃபஸ்ட்டு இப்படி எடுக்கணும், இப்படி உடம்பு வைக்கணும், கடை 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 கடை. ஆனால் பேசப்படாது, பேசப்பட குடிச்சு வச்சிடும். அப்புறமா சீனா அந்த பிறவி கொஞ்சம் நடிகனாக இருந்ததுனால அந்த சீனை பிரமாதப்படுத்தணும். அப்படி கேஷெல்லாம் குடிச்சிட்டு இந்த ஃபீல் எடுப்பான். ஏடே அன்பி எந்த ஊர்ரா உனக்கு சொல்லுவான். தொண்டு லேசாக கரகரங்க சரக்கு பழசா வேலை செய்யுது. ஆமாம் ஆமாண்ணே, விஷங்கள் தான் குடிச்சா சரக்கு குடிச்சா அப்படி தான் சும்மா விஷம்னு விட்டுருக்கேன். விஷம் உள்ள கை விட்டு உனக்கு எடுத்து கொடுத்துருவோமா என்ன ஓடா. தொண்டை ரொம்ப கவுதடா, என்னடா அது? ஆமாண்ணே டிக் 20 ஒரு விஷம், உண்மையிலே விஷம் அலறிடுவான்.
அந்த கேரக்டர் அது லைவில் நிஜத்தில் நடந்ததால் எந்த நடிகனுக்குமே சிச்சுவேஷன் மாட்டணும். காமெடியனாக இருந்தாலும் சரி, உண்மை. அந்த சிச்சுவேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஐயோ விஷத்தை வைக்கான் வடிவேல் குடிக்க போகிறான் என்ன ஆக போகிறானோ அந்த எதிர்பார்ப்பு கிடைச்சது. நான் நடித்ததுனால இல்லை, நான் நடித்தது எனக்கு அந்த சுச்சுவேஷன் என்னை காப்பாற்றுச்சு. அது சீன் இன்னை வரைக்கும் வாட்ஸ்அப்பில் போயிட்டுருக்கு. நிறைய காமெடி பண்ணோம். அதில் இளையராஜா தான் கொஞ்சம் குறைக்க சொன்னார். சாமி படத்தில் இவ்வளோ காமெடி போய்ட்டு வெட்டியாக அதுக்காக 2 நிமிஷம் குறைச்சிட்டோம். தனுஷனுடைய டைரக்ஷன் நடிச்சது பவர் பாண்டி. தனுஷ் சார் ஃபஸ்ட் டே ஷூட்டில் நானும் ஆக்ட் பண்ண போயிருந்தேன். அங்கே ஒரு அசோசியேட் டேரக்டர் தான் என்ன ரெஃபர் பண்ணார். இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வேணும், எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டுனார். அப்புறம் நம்மளை சொன்னது ஃபோட்டோ பார்த்து நேட்டிவிட்டியாக இருக்கார் இவர் போடலாமே அப்படின்னாரு. போயிருந்தேன். ஃபஸ்ட் டே சார் வணக்கம் சார், வாங்க சார். தனுஷ் சார் ரொம்ப ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தி பண்ணுவார். அது எங்கேருந்து ரோல் மாடல் எடுத்தாருன்னா ரஜினி சார்ட்ட வந்து. ரஜினி சார்கிட்ட நீங்கள் பழகினீங்கன்னா சித்ரா சார் எப்படிங்க, ஆமாம் எப்படிங்க ஃபைன், சித்ரா சார் வந்துருக்காரு. நம்மளை பயங்கரம் உயர்த்தி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, மண் வாசனை எடுத்தவர், ஜல்லிக்கட்டு பெரிய ஆளவர். அந்த கற்றுக்கிட்டார்ல தனுஷ் சாரை பொறுத்தவரை மரியாதையை கற்றுக்கிட்டது ரஜினி சார்ட்ட. சார் உங்களுக்குலாம் நான் சொல்லிக் கொடுக்க வேணாம் சார், நீங்களே பண்ணிருங்க சார் பாரதி சார், அவ்வளோ மரியாதை கொடுப்பார். ஒரு வெற்றிக்கு முன்னாலேயும் ஒன்று இருக்கும். அப்போ நான் என்னடா இவர் எப்படி இவ்வளவு பண்பு அடக்கம் இதற்குன்னு அப்போ நான் எப்படி யோசிப்பாங்க. எனக்கு ரஜினி சார் ஞாபகம். ரஜினி சார்ட்ட நான் பழகியிருக்கிறேன். பணக்காரன் ஒரு படம் வாங்கியிருக்கிறேன், பாண்டின்னு ஒரு படம் வாங்கியிருக்கிறேன். அப்போ நான் சத்யாமிசில் படம் வாங்கி டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த காலத்தில். அப்போ கரகாட்டம் புது வருஷத்துக்கு அப்புறம். அப்போ ரஜினி சார் வீட்டுக்கு ஆல்பர்ட் தேட்டர் மாரியப்பனோட போவேன். போகும்போது ரஜினி சாரோட பிஹேவியர் எங்களுக்கு நல்லா போகும். சார் இவர் தான் பணக்காரன், பணக்கார டிஸ்ட்ரிபியூட்டர், அச்சோ அச்சோ என்னப்பா இது இவ்வளோ சின்ன பையனாக இருக்கார் பணக்கார டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றாரு. சூப்பர், நல்ல போஸ்ட் பண்ணிங்க, நல்ல விளம்பரம் பண்ணிங்க. அப்புறம் பாட்ஷா டைமில் நாங்கள் 2 பேரும் அதில் அண்ணன் ரஜினி சாரோட நல்ல ஒரு சின்ன ஸ்நேகம் கிடச்சிது. இவர் கூட நான் அப்பப்போ போவேன். அப்போ வாங்க பாட்ஷா போஸ்ட் டிசைனை கொண்டு அவர்கிட்ட காட்டுவோம், கட் அவுட்லாம் நாங்கள் கொண்டு காட்டுவோம். ரஜினி சார் ஒரு மரியாதை நிமித்தமாக ஆனால் எங்கள் தேட்டரில் இந்த மாதிரி கட் அவுட் வைக்கிறோன்னே. அப்புறம் இந்த ஸ்டைலு தான் ஒரு பாட்டு அதில் வரும். அந்த ஒரு ஸ்டைலாக இருக்கிற மாதிரி ஒரு கட் அவுட்டை கோட்டுக்கிட்டலாம் போட்டு கொண்டு போய் காமிச்சோம். ரஜினி சார் பார்த்தாரு, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் இது வேண்டாம்னு நினைக்கிறேன், இந்த கட் அவுட் வேண்டாம். ஏண்ணே இல்லை நம்ம மக்களோட மக்களாக மாஸா ஆட்டோக்காரன் காக்கி சட்டை காக்கி பேண்ட்டு அது போடுங்க, அப்போ தான் மக்களுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கும். இது இப்போ ராஜா ட்ரெஸ்லாம் போட்டோம்னா மக்கள் இந்த ட்ரெஸ்லாம் நம்ம எங்கடா போட போகிறோம்னு நினைப்பாங்கல்ல. எளிமையாக இந்த மாதிரி ஒரு நாலேஜ் உள்ள மாஸ் சைக்காலஜி. அவர் ஆக்சுவலாக பாட்ஷா படம் பெருசாக போகும்னு அவர் எதிர்பார்க்கல. எங்கிட்ட நான் பேசினார் அவர். எனக்கு படம் செட் ஆகலை, அந்த பாட்டு நல்லாயிருக்கு, படம் ஒரே வைலண்டாக இருக்குது, மக்கள் எப்படி ரசிப்பாங்கன்னு தெரியல, மாறி பார்த்து சொல்லுங்க ஓகே ஓகே அவ்வளோ 100% ஹோப் இல்லாமல் இருந்தார். அப்புறம் அது பெரிய ரஜினி ஹிஸ்ட்ரியிலே பெரிய இல்லை, மாஸ்டர் பீஸ் மாதிரி ஆயிடுச்சு. இன்னை வரைக்கும் ஒரு தாதா படம் பண்ணால் பாட்ஷாவை தொட்டு தான் படம் பண்ணணுங்கிற மாதிரி ஆகிட்டு. அந்த மாதிரி அவர் அப்புறம் ஒரு 25 வருஷம் கழிச்சு ரஜினி சார் நான் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த காலகட்டங்கள் அப்புறம் நான் வேறு பக்கம் ட்ராக் பண்ணனால ரஜினி சார் அதிகமாக மீட் பண்ணல. லால் சலாமில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணேன். ஆமாம், அப்போ ஃபஸ்ட்டு சீனே நம்ம சீன் தான் வரும். அங்கே பண்ணதும் ரஜினி சார் வர்றாரு. அப்போ பயங்கர பாடி கட்டோட வந்துட்டு இருக்காரு. தூரத்தில் நின்று இப்படி வர்றாரு, கிராஸ் பண்ண போகிறாரு. சார் சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓ சூப்பர் 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 கை கொடுத்தாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இப்போ ஒரு டைரக்ட் பண்ணேன், திருநெல்வேலிலாம் நீங்கள் பார்க்க வந்தீங்க, இப்போ சப்போர்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், இண்டஸ்ட்ரியில் ஏதாவது நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும், பெஸ்ட் பெஸ்ட் சூப்பர் ஓகே போயிட்டார். இப்போ நிறைய பாடி கட்ஸ் வச்சுட்டாங்க இல்லையா, அவரை பார்க்க முடியாதுங்க மாதிரி. அப்போ அதை அந்த ரெஸ்பான்ஸை மறக்காமல் வந்து பண்ணார். அப்புறம் அவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் இருப்பார், நாங்களாம் நடிகர்கள் ஒரு பக்கம் இருப்போம், அவர் தனியாக இருப்பார், சுற்றில் அந்த பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ அந்த ஊரில் உள்ள ஒரு ஏசி ரஜினி சாரை பார்க்கறதுக்கு வரார். அவர் பையன் ஐபிஎஸ் படிக்கிறான், ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃபு, பையன், 3 பேரும் என் பக்கம் வந்தாங்க. சார் சார் என்னங்க ரஜினி சார்கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியுமா? நான் சொன்னேன், இப்போ கெடுபடியாக இருக்க சார், எப்படி பேச முடியும், பேச முடியாத, இப்போ கொஞ்சம் கஷ்டமாச்சே. இல்லை நான் சும்மா ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டேன், சும்மா ஒரு அலோஸ் சொன்னால் போதும், பையன் பெரிய ஃபேனு. இது ரஜினி சார் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கார். நான் ரொம்ப கஷ்டமாச்சே சார், தற்சலாக அவரை பார்க்குறேன். என்ன இப்போ அந்த பசங்க எதுவும் அவருக்கு சூப்போ ஜூஸோ கொடுக்கறதுக்காக 2 பேரும் டக்குன்னு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து என்ன சார், அவர் ஏரியாவுடைய ஏசி, அவங்களோட ஃபேன், அவர் பையன், அவங்க ஒய்ஃப்லாம் அவங்க ஃபேனாக, உங்கள்கிட்ட சும்மா ஒரு அலோஸ் சொல்லுங்க கொண்டு போய் வச்சு, ஹலோ ரஜினிகாந்த் சார், என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய சார், பையன் என்ன பண்ணுறான்,
ஐபிஎஸ் சூப்பர் ஐபிஎஸ், அப்பா போலீஸ், நீங்கள் ஐபிஎஸ், கிரேட். அப்புறம் அவரே சொல்கிறார், ரஜினி சார் ஃபோட்டோ எடுக்க முடியாது, அந்த கெட்டப்பு பாய் கெட்டப்பு இல்லை சார், நான் ஃபோட்டோ எடுக்கல, பார்த்த சந்தோஷம், போய்ட்டு வாங்க சார். அவங்க போயிட்டாங்க. இப்போ இந்த பாடி கார்ட்ஸ்லாம் என்ன சுற்றிட்டாங்க, அவங்க போயிட்டார் அவர். உடனே என்னங்க நீங்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்க, அவரை கொண்டு அறிமுகப்படுத்துனீங்க, அதெல்லாம் நீங்கள் எப்படி போகலாம், கிட்ட போகலாம், எப்படி போகலாம். ரஜினி சார் ரெஸ்பான்ஸ், அந்த ஒரு நட்பு மறக்காமல் நான் எதிர்பார்க்கல, அதை மைண்டில் வச்சுக்கிறாரு, இவ்வளோ ஞாபகமாக இருப்பாருன்னு எதிர்பார்க்கல. அவங்கெல்லாம் ரஜினிகாந்தோடைய இவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவர் பார்க்கக்கூடாதுன்னு அங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருப்பாங்க எல்லா ஹீரோக்களும். அந்த மாதிரி அந்த அவங்க அப்படி வேறு யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்க வேலை போயிடும், அந்த ப்ரொடியூசர் அப்படி பண்ணிடுவாங்க. அதனால் அவங்க பயந்தாங்க. ரஜினி சார் நான் தான் கூப்பிட்டேன், நீ பேசாமல் அப்படின்னாரு. அந்த ரஜினி சார் அந்த பழகும் தன்மை ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப மரியாதையாக இருக்கும். அது ரஜினி சார் ரத்தத்தில் இருக்குது. அதுக்காக அவருடைய குணாதிசயங்களுக்கு ஒரு மனிதனுடைய ரத்தத்தில் இருக்கும். ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் திருடுற பழக்கம் என் ரத்தத்தில் கூட கிடையாது அப்படின்னா, என் பரம்பரைக்கே கிடையாது, என் ரத்தத்தில் கிடையாதும்மா பேசும்போது. இப்போ என்னென்னா நல்ல குணாதிசயங்கள் ரத்தத்தில் இருக்குது. அவர் சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு தெரியாத என்ன இருக்குது, யாரை கூட்டி கூட அறிமுகப்படுத்தாலும் டப்புன்னு எழுதிப்பார். நடிக்கணுன்ற உங்களுடைய ஆசைக்கு முழுமையாக தீனி போட்ட சின்ன திரை தானா? சின்ன திரையில் இப்போ பெரிய ரன்னிங் ரோல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். சினிமாவில் எனக்கு என்ன ஒரு பெரிய மைனஸாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு 2 படத்தில் இன்ஸ்பெக்டர் ஆக்ட் பண்ணேன். எல்லா படத்துலையும் இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிட்றாங்க. இந்த மீசை எல்லாம் கெட்டப்பாக இருக்கிறதுனால, சார் அந்த நம்ம படத்தில் போலீஸ் இருக்குது சார்னாரு. அது சரி பரவாயில்ல பண்ணிகிட்டு இருக்கேன். சின்ன திரையில் ஃபுல் பிளட்ஜ், ஒரு குடும்பத்துக்கு ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள போராட்டம். அப்பா கேரக்டர் நான் பண்ணுறேன், பையன் கேரக்டர். இவங்க 2 பேரும் எப்படி பிரிஞ்சுருக்காங்க, எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பெரிய கேரக்டரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். மணமகளே வா அப்படின்னு ஒரு பெரிய சீரியலில் பெரிய கேரக்டர். ஆமாம், தீனி நம்ம என்னென்ன நினச்சோமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு இதுதான் வாய்ப்பு. தினமும் வாய்ப்பு இருக்குல்ல. அதுபோக மக்கள் வீட்டுக்குள்ளே பார்க்குறாங்க. கரெக்ட். அதில் நான் சிதம்பரம்னு ஒரு கேரக்டரில் பண்ணுறேன். அன்றைக்கி நான் ட்ரெயினில் வண்டியை பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். எனக்கே அந்த பேர் மறந்து போச்சு. பின்னால் ஒரு ஆள், மிஸ்டர் சிதம்பரம், மிஸ்டர் சிதம்பரம், யாரை கூப்பிட்றேன், நான் போயிட்டே இருக்கேன். யாரோ சிதம்பரத்தை கூப்பிட்றாரு. அப்புறம் தோளை தட்டுறாரு, ஹலோ மிஸ்டர் சிதம்பரம். என்னங்க நீங்கள் சிதம்பரம் தானே? எனக்கே ஒரு நிமிஷம் அப்படி மறந்துட்டு அந்த சீரியலில் சிதம்பரம் பார்க்குறேன், சூப்பர் ஃபேண்டாஸ்டிக், நல்லா அதான் ஃபாலோ பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த கேரக்டர் வீட்டுக்குள்ளே போகிறதுனால, டிவி சீரியல் சின்ன திரை வீட்டுக்குள்ளே போகிறதுனால எல்லோரும் பார்க்குறதுனால அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு ஆளாக தெரியும். எங்கேயாவது போனால் கூட சினிமாவோட இது ரீச் நல்லாயிருக்கு. சின்ன திரை நமக்கு ஒரு பெரிய வருமானத்துக்குரியதாக இருக்குது. மாதத்தில் 10 நாள் வேலை கிடைக்குது. உங்களுடைய ட்ராவல் சர்வைவல் பண்ணுறதுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. இப்படி சின்ன திரையிலையும் ரொம்ப ஜாஸ்தி பண்ணால் சினிமாவில் கொஞ்சம் கூப்பிட்றத குறைப்பாங்களோன்னு ஒரு பயமும் இருக்குது. அதனால் சின்ன திரையை லிமிட்டாக வச்சுக்கிட்டு சினிமா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். அப்பா கேரக்டர் கொஞ்சம் ஹியூமர் கலந்த தம்பிராம என்ன பண்ணுறது மாதிரி, பழைய மணிவண்ணன் சார் பண்ண மாதிரி, ஆர் சுந்தராஜன் பண்ண மாதிரி, அந்த கேட்டகரிக்கெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். அப்பா, தாய் மாமன், ஒரு சின்ன ஹியூமர் கலந்து, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்குது. அதை நம்ம மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கேன். ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டுருக்கேன். 2 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம், எது ஓடுன்னு சொல்ல முடியலையே. சில டைட்டில் நம்ம என்ன படத்தில் அடிச்சுட்டு இருக்கிறது டைட்டில் கூட நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஜிமாங்கோ, சுமாக்கோ, இப்படி டைட்டில் வருதுங்களா? முன்னால்னா படிச்சுன்னு தெரியும், பாட்ஷா நடிக்கிறேன், தங்கப்பதக்கத்தில் நடிக்கிறேன், அன்னமிட்டக்கு சொல்கிறதுக்கு ஒரு டைட்டிலாக இருந்துச்சு. இப்போ தான் ஃபுல்லாக வேறு மாதிரி டைட்டில் மாறி போச்சு. அதனால் நம்ம நடிச்சுட்டு இருக்க படம் கூட நமக்கே தெரிய மாட்டேங்குது டைட்டில். பாண்டியன் படம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். விஜய் சாரை மீட் பண்ணுறேன். பாண்டியன் சரியாக போகல சார். எஸ் கரெக்ட், கொஞ்சம் ஓவர் ஆச்சு, கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் ஆச்சுல. கமல் சார் குணா படம் நான் வாங்கி ரிலீஸ் பண்ணேன். அவர் கொஞ்சம் எமோஷ்னலாக வரும். குணா வாங்கியிருக்கிறோம், அடுத்து கமல் சாரை பார்க்குறோம். அந்த படம் சுமார்னு சொல்லி அவரால் தாங்க முடியல. ஆனால் கமல் சார்கிட்ட உள்ள இன்னொரு கோவப்படுறாரு, ஓகே. ஜெனுனான குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கமல் சாருக்கு விஸ்வரூபம் படத்தில் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.